ராஜபாளையத்துக்காரங்களுக்கு அலௌடு கிடையாதான்ப்பா. ரீசெண்டா நத்தம்பட்டி டோல்கேட்ல சார்ஜஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ராஜபாளையம், ஸ்ரீலிபுத்தூர், இந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க, இந்த லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து உங்க வண்டியோட ஆர்சியும் உங்க ஆதார் கார்டையும் கொடுத்து நீங்க லோக்கல் அப்படிங்கிறதுக்கு பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டோல்கேட்ல உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் இன்னைக்கு கேட்க போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜபாளையத்துக்காரங்களுக்கு எல்லாம் கிடையாது, ஏன் ஹவுசிங் போர்டு வரைக்கும் கூட உண்டு, ஆனா ராஜபாளையத்துக்கு கிடையாது, 20 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் தான் வந்து டோல்கேட்ல லோக்கல் அப்படிங்கறதுல வரும், ராஜபாளையம் வந்து லோக்கல்ல வராது அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டாரு. ரைட்டு, இதை நம்ம மக்களுக்கும் தெரியப்படுத்திடுவோம். ராஜபாளையத்துக்காரங்க யாராவது போயிட்டு என்னைய மாதிரியே போய் அந்த ஆபீஸ்ல போய் நீங்களும் ஆர்சியும் ஆதார் கார்டும் வச்சுக்கிட்டு நிக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். டோல்கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபா ஒன் வேக்கு வந்து 85 ரூபா சார்ஜ் பண்றாங்க. நீங்க அப் அண்ட் டவுன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு 85 ரூபா, 24 ஹவர்ஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பாலம் வேலை கரெக்டாவே முடியல அப்படின்னு ஒரு பக்கம் பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சேனல்ல நான் பாக்குறேன், சத்திரப்பட்டி பக்கத்துல ஒரு பாலம் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிருச்சு, அப்படியே டோட்டலாவே இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அந்த வீடியோல போட்டிருந்தாங்க. தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய விபத்து நடந்தாதான் இதெல்லாம் வந்து அவங்க பார்வைக்கு போகுமா, அதுக்குள்ளேயும் டோல்கேட்ல வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா இன்னும் வந்து ப்ராப்பராவே ரோட்ஸ் எல்லாம் எதுவுமே இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போராட்டம் பேச்சு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலுமே சிரிச்ச முகமா டோல்கேட்ல வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க என்னமும் பேசிக்கிட்டு இருங்க, என்னமும் பண்ணுங்க, நாங்க வசூல் பண்றதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. யாரும் அதை கண்டுக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரூட்ல போறவங்க அவங்கவுங்க பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, இதுக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன தெரியல, இந்த வீடியோல ஃபுல்லாவே ஒரு கோடு மாதிரி, இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி அப்படியே விழுந்திருக்குது. ஒருவேளை இது வெயில நிப்பாட்டிக்கனால அந்த கிளார் அடிக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லப்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய்.